ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி சாம்பார் செய்கிறது. இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், குயிக்காகவும் உங்களுக்கு செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல நாங்கள் பார்ப்போம். நான் இங்கே கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், தக்காளி 1 காய் சாப் பண்ணியிருக்கேன், இப்படி கேரட், முருங்கைக்காய், வட்டக்காய், கத்திரிக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் புளி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் முதல்ல செய்ய போகிறது, இந்த கடலைப்பருப்பை 1 ஹவர் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். சாம்பார் செய்ய முதல்ல இதை 1 ஹவர் ஊற வச்சுட்டேன்னு சொன்னால் குயிக்காக இது வெந்துடும். இப்போ இது 1 ஹவராக ஊறிட்டு, இப்போ இதை நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு குக் பண்ணி, நல்லா மாஷ் பண்ணி வர அளவுக்கு குக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி எல்லாத்தையும் இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்து அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுறேன், அது இப்படி ஆயிலில் போட்ட சிறுக்கு இப்படி வரும். அப்புறம் நாங்கள் மஞ்சத்தூள் பவுடர், உப்பு கொஞ்சம், இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் வெஜிடபிள்ஸையும் போடுறேன். கொத்தமல்லி இலையை கடைசிக்கு போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை குக் பண்ணட்டும். மீடியம் ஹீட்டில் வைங்க. 4 விசில் அடிச்சுட்டு இப்போ நான் இதை ஒரு ஸ்டீமர் இப்படி வெளியே அனுப்பிட்டு இதை ஓப்பன் பண்ணி பருப்பை பார்க்க போகிறேன். இந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா இப்படி மாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி விட்டு நல்லா இப்படி மாஷ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு செப்பரேட் பவுல் உள்ள இதை எடுங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் மெதுவாக வேக ஆரம்பிக்குது. இதே டைமில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க ஸ்லோவாக. அடுத்து கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வைங்க, ஏண்டா இதில் போட்டு வைக்கிற முருங்காய், கேரட் எல்லாம் நல்லா வேகணும். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் மாதிரி மீடியம் ஹீட்டில் இப்போ வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறங்கிக்குது. இந்த டைமில் நாங்கள் ஏற்கனவே அவிச்சு மாஷ் பண்ணி வச்சுக்கிற கடலைப்பருப்பு இது இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சம் தண்ணி இன்னொரு 1/2 கப் மாதிரி ஊற்றிக்கொள்கிறோம். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு மாஷ் பண்ண சுட்டி கொஞ்சம் திக்னஸ் சீக்கி, ஸோ நாங்கள் அதை கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை
இதை நல்ல இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes நல்லா கொதிவிட வைங்க. கரண்டியால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்ல இப்படி கொதிக்கிட்டு இதில் நாங்கள் வந்து வச்சுருந்த புளியை போட்டு மிச்ச நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வச்சிருந்த கொத்தமல்லி இலையை அதில் தூரம் இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணின சுவையான சாம்பார். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.